தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்குறதுக்காண்டி எப்படி வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஆட்சி அமைச்ச பின்னாடி அதுக்குரிய பண்புகளோட இருக்கணும். விஜய் அவர்கள் பேச்சு வந்து ரொம்ப அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்குது. அவர் வேணுட்டுனே தான் அதை பண்ணுறாரு. அவர் தெரியாமல் எந்த ஒரு செயலையும் செய்யலை, எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லபடியாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? நம்மளாம் ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ஆட்சி அமைக்க 11 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் நம்ம தீய சக்தி இருக்கே, அது கூட கூட்டணி வச்சவங்க நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. 2016க்கு முன்னாடி நீதிமன்றம், கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கிற மதுக்கடைகளை அடைக்கணும் அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா 2016ல் 500 கடைகளை அடைச்சிருந்திருக்காங்க. 2017ல் எடப்பாடி அவர்கள் 500 கடைகளை அடைத்திருக்கிறார். 2023ல் ஸ்டாலின் அவர்கள் 500 கடைகளை அடைத்திருக்கிறார். 2026 நான் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 700 கடைகளை அடைக்க உத்தரவிட்டுள்ளேன். திருச்சி கிழக்கில் என்னை வெற்றி பெற வைத்தீர்கள். ஆனால் என்னால் ஒரு எம்எல்ஏ பதவி தான் வகிக்க முடியும். அதனால் எனக்கு பதிலாக நம்ம கட்சியில் நிற்கிறவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ வாக்கிடணும். ஆணவ படுகொலை, திருட்டு கொலை குற்றங்கள் அதிகரித்து விட்டன. பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கின்றது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, லாக்கப் மரணங்கள் நடக்கின்றன என்று நான் சொல்லி ஓட்டு வாங்கியிருந்தேன். நான் ஆட்சிக்கு வந்த பின்பும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சரியான முடிவு எட்டுவதற்கு ஆலோசனை செய்யப்படும். அதற்கு சரியான தீர்வு காணப்படும். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்கு தகுந்த வழிமுறைகளை காவல்துறை கடைபிடிக்க நான் உத்தரவிடுவேன். தமிழக மக்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே பொதுவானவை தான். ஓட்டு போடுற நேரத்தில் மட்டும் அவங்க முடிவெடுப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இவங்க சரியா இருப்பாங்களா அப்படின்ட்டு. மற்றபடி மற்ற நேரங்களில் அவங்க யார் மேலேயும் கோவப்படணும், வன்மத்தை வச்சுக்கணும் எந்த அவசியமே இல்லை. உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல. ஆனா விஜய் அவர்கள் தமிழக மக்கள் திமுக மேல எப்பயுமே வன்ம உணர்வோட இருக்கணும், தங்களது குடும்ப விரோதி மாதிரி அவங்களுக்கு நினைக்கணும்ன்றதுல தெளிவா இருக்காரு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, போற சக்தி, போற சக்தி, பார சக்தி. இந்த தீர்ந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அதை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப தப்பு. உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு